எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எங்க 3 பேரோட ஒரு பியூட்டிஃபுல்லான டேவ தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போலாம். எங்களோட எல்லா மார்னிங்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகாது. பட் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி தான் எங்களோட மார்னிங்கும் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப லாங்காக காலையில் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேவரட் ஷாப்பில் போய் சிக்கன் எடுக்கலாம்னு சொல்லி போனோம். அதுக்கு முன்னாடி டீ கடையில் டீ குடிக்கலாம்னு சொல்லி, இந்த ரோட்டு கடையில் டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து குடிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இவ்வளோ லாங்கில் போய் கண்டிப்பாக சிக்கன் தேவையா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ஷாப் இருக்கும். ஸோ அந்த ஷாப் தான் எங்களுக்கு இந்த ஷாப். இவங்க ஷாப் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப கூப்பிட்டுட்டே இருந்தனால சரி ஓகே நம்ம அன்னைக்கு போகலான்னு சொல்லி அங்கே போனோம். குட் மார்னிங். உங்க தம்பி இன்னும் எந்திரிக்கலையா? மார்னிங் 6 o'clock போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 7:30 ஆயிடுச்சு. அப்போ வரைக்குமே பாப்பா வந்து எந்திரிக்கவே இல்லை. நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தாங்க. கமிங் பேக் டு சிக்கன் கடை 5.5 years நான் அங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் கூட நிறைய டைம் சுவரட்டி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு வந்து எப்போவுமே கொடுத்துருவாங்க. தனியாகவே எடுத்து வச்சுருவாங்க. இப்போ அவங்க பிளேஸ் மாதிரி போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணா வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வசந்தபவனில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நானும் வரணும் கிளம்பிட்டோம். பாப்பா நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம போயிட்டு வர வரைக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தனால நாங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டைம் 7:45 கிட்ட தான் ஆச்சு. பட் இருந்தாலும் போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். அருண் வந்து தோசை சாப்பிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டு இருந்தேன். பட் மினி டிஃபன் அப்படின்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். ஸோ அதனால நான் அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அம்மாக்கு பார்சலும் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது 8:30 ஆச்சு. பாப்பா அது வரைக்குமே நல்லா பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பாப்பா வந்து ரிலாக்ஸ்டா தூங்குவாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்க எந்திரிக்கிறபடி எந்திரிக்கட்டும்னு சொல்லி அதுக்குள்ள நம்ம லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டா பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி அன்னைக்கு நான் ரத்தமும் சிக்கனும் வாங்கியிருந்தேன். ஸோ ரத்தம் அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லா ரத்தத்தை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரத்தம் ஒரு 10 minutesல வெந்துருச்சு. ட்ரஸ்ட் மீ செம்ம சூப்பரா இருந்துச்சு. நானும் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். ஸோ ரத்தம் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு வந்து உப்பு போட்டு தனியா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3 தான். இந்த சைடு வந்து ரத்தத்தை வந்து குட்டி குட்டியா வந்து நறுக்கிக்கிட்டேன் வேக வச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 வந்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு சைடு கடலைப்பருப்பும் வெந்திருக்கும், ஒரு சைடு ரத்தமும் வெந்திருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு 3 வந்து ஒண்ணா இது பண்ணிட்டு லைட்டா வாட்டர் போட்டு கொதிக்க விடணும். ட்ரஸ்ட் மீ செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஸோ ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. யூஸ்வலா நம்ம குக் பண்ண எதுவுமே நமக்கு டேஸ்ட் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இது உண்மையாவே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. சண்டே அதுவுமா எங்களோட ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப போர் அடிச்சது. சரி ஓகே நமக்கான டைம் எப்பயாவது தான் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் நகெட்ஸ் இருந்தது. அருண் கிட்ட கேட்கும்போது நகெட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னா சரி ஓகே நம்ம நகெட்ஸ் ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சைடு நகெட்ஸ் அண்ட் ஒரு சைடு வந்து டீ போடலாம்னு சொல்லி வந்து மில்க் வச்சுட்டு கண்டிப்பா கப்பல்ஸ்க்கு அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா டைம் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ கிடைக்கிற டைம்ல இந்த மாதிரி நானும் ஒன்று யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஸோ நான் பண்ணிட்டு இருக்கும்போது அருண் நான் ஃப்ரை பண்றேன் நீ டீ போடுன்னு சொல்லி என்னோட ஒர்க்கை வந்து பாதி வந்து அவனும் ஷேர் பண்ணிக்கிட்டான். ஸோ எங்க 2 பேரோட ஒர்க் மோஸ்ட்லி இப்படி தான் போகும். பேலன்சிங்கா நாங்க 2 பேரும் எங்களோட லைஃப் கொண்டுட்டு போறதுனால மட்டும்தான் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் எங்களோட பர்சனல் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய லெவலில் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலனாலும் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் இங்க நாங்க 2 பேரும் எங்களுக்கான குவாலிட்டி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பெருசா எதுவும் பேசல ஷேர் பண்ணிக்கல அப்படின்னாலும் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டோம்னாலே அதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கும். நாங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது எங்க பாப்பாவும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட கொஞ்ச நேரம் வந்து ஜாலியா வந்து 3 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு குட்டி ஃபேமிலி டைம் மாதிரி இருந்தது. இது மார்னிங் மார்க்கெட்ல இருந்து வரும்போது அந்த பலாப்பழத்தோட கொட்டை வாங்கிட்டு வந்தோம். இதை அவிச்சு சாப்பிட்றது வந்து அருணுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கி லைட்டா வந்து காய வச்சிட்டோம் அப்படின்னா அவிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஸோ அதை தான் இங்க நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நான் வந்து ஃபாஸ்ட்டாக போய் ஷவர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 1 மந்த்தாக வந்து என்னோட ஷவர் எடுக்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னோட ஹேரை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதை விட ஹேரை வந்து நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னே தெரியல அவ்வளோ ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. சரி ஹேர் லாஸ் அப்படின்றது வந்து லைக் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் வந்து காமன் அப்படின்றது வந்து பட் ஆனால் காமன் அப்படின்றது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. ஸோ நான் சரியாக ஹேரை வந்து கவனிக்கலையா இல்லை எனக்கு ஹேர் ஃபால் ஆகணுன்றது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஒரு 1 மந்த்தாக கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த ப்ளம்மோட ஹேர் மாஸ்க் தான்.
இது பெரிய லெவல்ல வந்து ஹேர் ஃபால வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்டின்லாம் வந்து இதுலலாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜென்ரலா வந்து ப்ளம்மோட ஹேர் மாஸ்க் அப்டின்ட்டு தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து 100%லேருந்து 50% வரைக்கும் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஹேர் ஃபால் இல்ல அப்டின்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஹேர் ஃபால் வந்து எனக்கு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆக்கி குடுத்துருக்கு. ஸோ மாஸ்க் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேர வந்து நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு உங்களோட ஸ்கேல்பில் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. என்னோடய ஸ்கேல்ப் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சமாக எடுத்து என்னோடய 2 ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். ஸோ தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கையை நல்லா உள்ளே விட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணாத இடத்துல கூட இந்த மாஸ்க் வந்து போகும். அண்ட் ஆல்ரெடி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணியிருக்கதும் நல்லா எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக வந்து நம்மளோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அகைன் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜென்டலாக ஹேரில் இது பண்ணிவிட்டு இப்போ ஹேர் மேலே வந்து லைக் இந்த மாதிரி ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூடட்டும். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு தேவையான ஃபுட் ரெடி பண்ணிடலாம். அன்னைக்கு லஞ்ச் வந்து பாப்பாக்கு நான் வந்து முருங்கைக்காய் தான் கொடுத்துருந்தேன். ஸோ முருங்கைக்காய் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து கீ போட்டு அதில் வந்து ஜீரகம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த முருங்கைக்காயும் அதில் போட்டு அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிடுவேன். ஸோ அந்த கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெப்பர் பால் வந்து அதில் போட்டிருந்தேன். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் எதர் வேக விடலாம், அப்படி இல்லைனா வந்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 கப் வந்து தண்ணி சேர்த்து அதில் வந்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில். இந்த ட்ரம் ஸ்டிக் வந்து பாப்பா கொடுக்கறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கால்சியம், அயன், அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட க்ரோத்க்குமே நல்லது. அண்ட் பாப்பாவோட போன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பாப்பாக்கு வந்து நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஒரே ஃபுட்டே வந்து ரிப்பீட்டடா கொடுக்காம இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது பாப்பாவும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 2 விசில் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த முருங்கைக்காயோட சாறு வந்து அந்த சூப்ல வந்து நல்லா இறங்கிருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி முருங்கைக்காயில இருக்க இது எல்லாத்தையுமே வந்து தனியா வந்து எடுத்து வச்சிருங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மிக்சியில வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து பாப்பா கொடுக்க போறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு தண்ணி வேணும்னா அந்த சூப்ல இருக்க தண்ணியை இது பண்ணிடலாம். இல்லைன்னா அந்த சூப்பை வந்து தனியாவே பாப்பாக்கு தாராளமா கொடுக்கலாம். ஸோ பாப்பாவும் நல்லாவே யம்மியா சாப்பிடுவாங்க. பாப்பாக்கு ஃபுட் கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக என்னோட ஷாரையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் ரீசெண்ட் டைமில் என்னோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனரை வந்து ஹேர் ஃபால் நல்லா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாண்டோட கண்டிஷனரும் பேர் அனாட்டமியோட ஷாம்பூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெண்டுமே வந்து என்னோட ஹேருக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. அண்ட் மோஸ்ட்லி வந்து ஹேரை வந்து இப்போல்லாம் வந்து ட்ரையர் போடுறதை அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாகவே அப்படியே காய விட்டுருவேன். என்னோட ஹேருக்கு பால்கனியில் ஒரு 5 நிமிஷம் நின்று காய வச்சாலே காஞ்சிடும். ஸோ நான் அங்கே ஒரு 5 நிமிஷம் நின்று என்னோட ஹேரை வந்து நல்லா காய வச்சுடுவேன். பாப்பா தூங்கிட்டு இருக்காங்கன்றதுனால நானும் பாப்பாக்கு கீழே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கர்ட் ரைஸ் வித் ரத்த பொரியல் தான் சாப்பிட்டேன். ஸோ நான் சாப்பிடும்போது டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் டைம்ல சும்மா குனாஃபா சாப்பிடலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நானும் வரணும் குனாஃபா ஹவுஸ் போயிருந்தோம். உண்மையாவே ஓகேவா தான் இருந்தது. அரௌண்ட் ஒரு 7:30 போல எங்க 2 பேரோட மஸ்ட் ரொட்டீன் வந்து கேஷுவையும் பாப்பாவே கீழே கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாட விடுறது. ஸோ பாப்பா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, கேஷு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாப்பாக்கு வந்து இங்கே நைட் பாத் கொடுத்துட்ருக்கேன் ஹாட் வாட்டரில். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் டைப்பரோட காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாப்பா நல்லா ரிலாக்ஸ்டாக சீக்கிரமாகவும் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட நைட் ட்ரெஸ் போட்டு விட்டுருவேன். இங்கே வா இன்பம் தருகிறோம். குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட். ஆல்மோஸ்ட் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.